இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தொடர்ச்சியா பார்த்துருவோம். இந்தியாவில் இருக்கிற விமர்சகர்களும் சரி, உலக அளவில் இந்த மாதிரியான செய்தி போக்குகளை, நிகழ்ச்சி போக்குகளை கவனித்து வருபவர்களும் சரி ஒன்றை குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள். என்னவென்றால், ட்ரம்ப் அரசு கடந்த காலங்களில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், இப்ப அண்மையில் ஈரான் மீது தொடுத்த போர் உட்பட வரிசையா காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது உட்பட இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். இது போன்ற நிலைப்பாடுகளில், இது போன்ற பிரச்சனைகளில் மோடி அரசு ஒரு வலுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. இதற்கு முன்பு இந்தியா தனக்கென்று ஒரு வெளியுறவு கொள்கை, மரியாதையான ஒரு வெளியுறவு கொள்கையை உருவாக்கி கடைபிடித்து வந்திருக்கிறது. அந்த கொள்கைகளில விட்டு கொடுப்பது போல மோடி அரசு செயல்பட்டு வருகிறது என்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கின்றன. இந்த இரண்டு பக்கமும் சேர்ந்துதான், ஒரு பக்கம் ட்ரம்ப் சில தன்னுடைய நலன் சார்ந்து, தன்னுடைய என்றால் அவர் அமெரிக்க நலன் சார்ந்துதான் ஒவ்வொன்றையும் அணுகுகிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவருடைய பேச்சுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் திரும்ப திரும்ப அமெரிக்கா தான் அவருக்கு மையம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதை ஒரு கொள்கையாகவே அறிவித்து அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து வருகிறவர். ஒரு நாட்டின் தலைவர் என்கிற முறையில தனது நாட்டிற்குத்தான் முன்னுரிமை என்று சொல்வதில் நாம ஒன்றும் பெரிதா அதை விமர்சிப்பதற்கு ஏதும் இல்லை. ஆனால் பிற நாடுகளை பாதித்து, பிற நாடுகளின் நலன்களை இரண்டாவதாக மூன்றாவதாக தள்ளிவிட்டு வருகிற போதுதான் இங்கே மோதல் வருகிறது.